தமிழகம் முழுவதும் உள்ள 65 வாக்கு எண்ணும் மையங்களிலிருந்து தகவல்களை நொடிக்கு நொடியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் மொத்தமுள்ள 234 தொகுதிகளில் தற்போது வரையில் தபால் வாக்கு எண்ணிக்கையின் முன்னிலை நிலவரங்கள் தெரிய வந்திருக்கக்கூடிய தொகுதிகள் என்பது 32 இருக்கிறது. அதில் 14 தொகுதிகளில் திமுக கூட்டணி முன்னிலை பெற்றிருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தவரையில் முன்னதாக 11 தொகுதிகள் என்றிருந்த நிலையில் தற்போது அது 12 மாறியிருக்கிறது. 12 தொகுதிகளில் தபால் வாக்கு எண்ணிக்கையில் முன்னிலையை பெற்றிருக்கிறது தாவேகா. அதிமுக கூட்டணியை பொறுத்தமட்டில் 7 தொகுதிகளில் அந்த கூட்டணியை சேர்ந்த வேட்பாளர்கள் தபால் வாக்கு எண்ணிக்கையில் முன்னிலையில் இருக்கிறார்கள். மொத்தமுள்ள 33 தொகுதிகளின் முன்னணி நிலவரத்தை, அதாவது முன்னிலை நிலவரத்தை நாம் திரைகளில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுக கூட்டணி 14 தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளது. மயிலாப்பூரில் வெங்கட்ராமன் தற்போது 321 தபால் வாக்குகளை பெற்றிருக்கிறார். தாவேலு திமுக சார்பில் போட்டியிட்டவர் 279 தபால் வாக்குகளை பெற்றிருக்கிறார். வில்லிவாக்கத்தை பொறுத்தவரையில் கார்த்திக் மோகன் திமுக வேட்பாளர் 291 தபால் வாக்குகளையும், தாவேகா சார்பில் போட்டியிட்ட ஆதவர்ஜுனா 91 தபால் வாக்குகளையும் பெற்றிருக்கிறார்கள். தீநகரை பொறுத்தவரையில் ஆனந்த் 729 தபால் வாக்குகளை பெற்றிருக்கிறார். இவ்வாறாக தபால் வாக்கு எண்ணிக்கை நிலவரங்களை நாம் பார்த்துக் கொண்டிருக்கும் அதே நேரத்தில் கோவை தெற்கு தொகுதியில் செந்தில் பாலாஜி முன்னிலையில் இருக்கிறார் என்பதான ஒரு அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவிநாசி தொகுதியில் திமுக வேட்பாளர் கோகிலாமணி முன்னிலை பெற்றிருக்கிறார். தபால் வாக்கு எண்ணிக்கையை பொறுத்தமட்டில் முன்னதாக நாம் தமிழக வெற்றிக் கழகத்தின் வேட்பாளர்கள் யார் யாரெல்லாம் தபால் வாக்கு எண்ணிக்கையில் முன்னிலையில் இருக்கிறார்கள் என்பதை பார்த்தோம். முன்னதாக திமுகவோடு பார்த்தோம். தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருப்பது எடப்பாடி தொகுதியில் அதிமுக பொதுச் செயலர் கே பழனிசாமி முன்னிலை பெற்றிருக்கிறார். தபால் வாக்கு எண்ணிக்கையில் அதிமுக கூட்டணி சார்பில் யார் யாரெல்லாம் தபால் வாக்கு எண்ணிக்கையில் முன்னிலையில் இருக்கிறார்கள் என்பதையும் நாம் தொடர்ச்சியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் எடப்பாடி தொகுதியில் அதிமுக பொதுச் செயலர் கே பழனிசாமி முன்னிலை பெற்றுள்ளார். திமுகவின் முக்கிய முகங்கள் முன்னிலை பெற்றிருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோவை தெற்கு தொகுதியில் செந்தில் பாலாஜி முன்னிலை பெற்றிருக்கிறார். அவிநாசி தொகுதியில் திமுகவின் கோகிலாமணி முன்னிலை பெற்றிருக்கிறார். பாஜகவின் எல் முருகன் அந்த தொகுதியில் சற்றே பின்னடைவை சந்தித்திருக்கிறார். புதுக்கோட்டையில் திமுக வேட்பாளர் முத்துராஜா முன்னிலை பெற்றிருக்கிறார். மொத்தமுள்ள 234 தொகுதிகளில் 37 தொகுதிகளின் முன்னிலை நிலவரத்தை, தபால் வாக்கு எண்ணிக்கையை பொறுத்தமட்டில் முன்னிலை நிலவரத்தை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுக கூட்டணியில் 16 பேர், அதாவது 16 வேட்பாளர்கள் ஒவ்வொரு தொகுதியிலும் தங்களுடைய முன்னிலையை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். தபால் வாக்கு எண்ணிக்கையில் புதுக்கோட்டையில் திமுக வேட்பாளர் முத்துராஜா, கோவை தெற்கு தொகுதியில் திமுகவின் செந்தில் பாலாஜி ஆகியோர் முன்னிலையில் இருக்கிறார்கள். மற்றொரு அண்மை செய்தியாக திருவள்ளூர் செவ்வாய்ப்பேட்டை வாக்கு எண்ணும் மையத்தில் திமுக முகவர் பாஸ்கருக்கு மாரடைப்பு ஏற்பட்டிருக்கிறது. திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லும் வழியில் அந்த முகவர் பாஸ்கர் உயிரிழந்துள்ளார். திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லும் வழியில் அந்த முகவர் பாஸ்கர் என்பவர் உயிரிழந்துள்ளார். திருவள்ளூர் செவ்வாய்ப்பேட்டை வாக்கு எண்ணும் மையத்தில் திமுக முகவர் பாஸ்கருக்கு மாரடைப்பு ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து முன்னிலை நிலவரங்களை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மொத்தமுள்ள 234 தொகுதிகளில் 38 தொகுதிகளின் முன்னிலை நிலவரங்கள் நமக்கு தெரிய வந்து கொண்டிருக்கின்றன. திமுக கூட்டணியை பொறுத்தமட்டில் 15 தொகுதிகளில் தபால் வாக்கு எண்ணிக்கையில் முன்னிலையில் இருக்கிறார்கள். தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தவரையில் 13 தொகுதிகளில் அவர்கள் தபால் வாக்கு எண்ணிக்கையில் முன்னிலை பெற்றிருக்கிறார்கள். அதிமுக கூட்டணி முன்னதாக 7 இருந்த நிலையில் தற்போது அது சற்று அதிகரித்து 10 மாறியிருக்கிறது. திமுக 15 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கும் நிலையில் தபால் வாக்கு எண்ணிக்கையில் யார் யாரெல்லாம் முன்னிலையில் இருக்கிறார்கள், குறிப்பாக முக்கிய முகங்கள் யார் யாரெல்லாம் முன்னிலையில் இருக்கின்றன என்பதையும் நாம் முன்னதாக திரையில் பார்த்திருந்தோம். தமிழக வெற்றிக் கழகம் 14 தொகுதிகளில் தற்போது தபால் வாக்கு எண்ணிக்கையில் முன்னிலை பெற்றுள்ளது.